உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு கள்ளழகர் வைகை ஆற்றில் இறங்குவதற்கான மதுரை நோக்கி புறப்பட்டார். மதுரை மீனாட்சியம்மன் கோவில் சித்திரை திருவிழாவை முன்னிட்டு நேற்று முன்தினம் மீனாட்சி திருக்கல்யாணமும் நேற்று திருத்தேரோட்டமும் நடைபெற்றது. இதனிடையே கள்ளழகர் கோயிலில் சித்திரை திருவிழா கடந்த 27ஆம் தேதி தொடங்கிய நிலையில் திருவிழாவின் 3ஆம் நாளான நேற்று கள்ளழகர் திருக்கோலத்தில் கள்ளழகர் தங்க பல்லக்கில் மதுரைக்கு புறப்பட்டார். இதனையொட்டி நேற்று மாலை தோளுக்கினியால் அலங்காரத்தில் புறப்பட்ட சுந்தரராஜ பெருமாள் கள்ளழகர் திருக்கோலத்தில் கண்டாங்கி பட்டு உடுத்தி கையில் வேல் கம்புடன் பின் கொண்டப்ப நாயக்கர் மண்டபத்தில் எழுந்தருளினார். அங்கு கொம்பு சாத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து 18ஆம் படி கருப்பண்ண சுவாமியிடம் அனுமதி பெற்று மாலை கோயிலில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கள்ளழகரை மலர்தூவி வழி அனுப்பி வைத்தனர். இந்நிகழ்வில் அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இதனிடையே அழகர் மலையில் இருந்து புறப்பட்ட கள்ளழகர் இன்று அதிகாலை 6:30 மணிக்கு மதுரை மாநகர் பகுதியான 3 மாவடியில் கள்ளழகரை மக்கள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர் சேவை நிகழ்ச்சி நடைபெற்றது. சித்திரை திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான அழகர் வைகை ஆற்றில் இறங்கும் நிகழ்ச்சி நாளை அதிகாலை 5:55 மணிக்கு நடைபெறுகிறது. சித்திரை திருவிழாவை ஒட்டி அழகர் கோவில் காவல் தெய்வமான 18ஆம் படி கருப்பண்ணசாமி சன்னதி முழுவதும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு கம்பீரமாக காட்சியளித்தது. ஆயிரக்கணக்கான காவல்துறையினரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதற்கிடையே மதுரை வைகை ஆற்றில் இறங்கும் கள்ளழகருக்கு சாற்றுவதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் சூடி களைந்த மலர் மாலை, கிளி, பட்டு வஸ்திரம் ஆகிய பொருட்கள் ஆண்டாள் கோவிலில் இருந்து மதுரைக்கு கொண்டு செல்லப்பட்டன. முன்னதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் வளாகத்தில் பிரத்யேக மலர்களால் மாலை தயாரிக்கப்பட்டு ஆண்டாளுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் கோவில் அதிகாரிகள் உள்ளிட்ட ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். உங்கள் சத்யாவில் ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை மே 1 ஒரு நாள் மட்டும்.